அஸ்ஸலாமு அலைக்கும். ரெசிபியோட கண்டினியூஷன் விலாக் தான் அது. வெங்காயம், சீரகம், பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா அதை தாளிச்சிட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு தேவையான அளவு புளி தண்ணி, அரைச்ச தேங்காய், தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து எக்குக்கு உளுந்து ஊற வச்ச உளுந்து, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தாளிப்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த அரைச்ச உளுந்தலையே ஊற்றிட்டு 10 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தவாவில் தோசை போடுற மாதிரி தோசை ஊற்றிட்டு அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ரெட் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து குழம்புல போட்டுட்டா ஸோ ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி